வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக போட்டி போடுறேன். அங்கே நான் பரப்புரைக்கு போனேன். பரப்புரைக்கு போனப்ப நான் பார்த்த வீடு இது. இது வீடுன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க, குடிசைன்னு கூட சொல்ல முடியாது. 2 பக்கம் சுவர், மேலே கூரை. இந்த கிராமத்து பயிர் வந்து சிறுதலை காடு அப்படிங்கிற மீனவ கிராமம். இந்த வீட்டில் ஐயா எடப்பாடி கொடுக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டி, இல்லை ஐயா ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய சலவை எந்திரம், இதெல்லாம் எங்கே வைப்பீங்க? இந்த ஒரு வீடு இல்லை, இது போல தமிழ்நாட்டில் 23 லட்சம் குடும்பங்கள் இன்னும் குடிசை வீட்டில் வாழுது. தொகுதி முழுமைக்கும், வேதாரண்யம் தொகுதி முழுமைக்கும் போய் பார்த்ததுல குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு, 6 மாசமா தண்ணி வரலங்கிறாங்க. இப்ப தண்ணி பிரச்சனை மட்டும் இல்ல, சாலை பிரச்சனை இருக்கு, போக்குவரத்து பிரச்சனை இருக்கு, மருத்துவமனை வசதி இல்ல. இது போன்று எல்லா தொகுதியிலையும் அடிப்படை சிக்கலுக்கு மக்கள் அல்லாடுறாங்க. எப்ப 60 ஆண்டுகால திராவிட ஆட்சியில. அப்ப அதை பூர்த்தி செஞ்சு தர்றதுக்கு எந்த திட்டமும் இல்லை.